உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க உபயோகமானவர்கள். ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, எங்க அம்மா அடிக்கடி உதவாக்கற உதவாக்கற அப்படித்தான் கூப்பிடுறாங்க. இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்கிறேன், நான் உபயோகப்பட முடியும் அப்படின்னு சொல்றத கேட்கிறேன். ஹல்லேலூயா. Yes, yes, yes. The world may not recognize that. The world may not, and even your family may not recognize it. உன்னுடைய பிள்ளை, உன்னுடைய தாய், உன்னுடைய தகப்பன், உன்னுடைய சொசைட்டி, உன்னுடைய டீச்சர் உன்னை ஒருவேளை அடையாளம் கண்டு கொள்ளாமல் இருக்கலாம். அடிக்கடி என்னுடைய வகுப்பில் இருந்த ஒரு மாணவனை பார்த்து என்னுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இப்படித்தான் திட்டுவார். என்ன திட்டுவார் தெரியுமா? ஏண்டா உனக்கு ஆண்டவர் வைக்க மறந்துட்டாரா அப்படிதான் கேட்பார். உனக்கு உள்ள வைக்கிறதுக்கு மறந்துட்டாரா ஆண்டவர் என்று கேட்பார். ஆனால் போன வருடத்தின் இறுதியிலே நான் கல்கத்தாவிலிருந்து சென்னை வரும்போது திடீரென்று என் முன்னதாக ஒருவன் நின்று கொண்டு, ஆர் யூ அகஸ்டின் ஜெபக்குமார் என்றார். எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. கோட் சூட் டை எல்லாம் கட்டி அவர் நிற்கிற சாடையை பார்த்தவொன்னே எனக்கு விளங்கவில்லை. நான் அவரை பார்த்து கேட்டேன், எஸ் ஐ எம் அகஸ்டின் ஜெபக்குமார், பட் ஹூ ஆர் யூ? என்னைய தெரியலையாடா? அதுக்கு பிறகு நான் ஐ எம் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் அண்ட் ட்ரேஸ் அவுட் ஹூ இஸ் திஸ் ஃபெலோ. ஓம் பக்கத்து பெஞ்சில இருந்து வாத்தியார் அடிக்கடி சொல்வார, மேல ஒண்ணு வைக்க மறந்துட்டார், அதே ஆளுதான் நான் தான். அவன் சொன்ன பிறதான் எனக்கு ஓ சேம் ஃபெலோ. நான் கேட்டேன், நீ என்ன சொல்கிறாய் என்று. நான் சொன்னேன், ஐ எம் சீஃப் இன்ஜினியர் இன் எல்என்டி. ஹல்லேலூயா. நான் கேட்டேன், எப்பண்டா உனக்கு ஞானம் வந்தது? எப்பண்டா உனக்கு ஞானம் வந்தது? எனக்கு வாத்தியார் சொன்னது ரொம்ப கஷ்டமா இருந்தது. மேல வைக்க மறந்துட்டாரான்னுட்டு ஒரு நாள் ஒரு கூட்டத்துல தனியா போய் உட்கார்ந்து, ஆண்டவரை நீர் வைக்க மறந்ததை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் என்றேன். அன்றைக்கு வந்து விட்டது என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He is traveling all over the world. He is traveling all over the world today. என்ன ஆண்டவர் வைக்க மறந்தது? நான் கேட்டேன், உண்மையாகவே இப்படி சொன்னியா? இல்ல இல்ல, நீர் வச்சதை மற்றவங்க பார்க்கல ஆண்டவரேன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. That is the difference. நீர் வச்சதை மற்றவங்க பார்க்கல ஆண்டவரே. Many times people may not recognize what you have. உனக்கு என்ன இருக்கிறது என்று மற்றவர்கள் ரெகக்னைஸ் பண்ணாமல் இருக்கலாம். But God knows you are useful. Hallelujah. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். என்னவா? ஆனா ஆண்டவர் அங்க அதோடு நிறுத்தல, ஒரு வார்த்தையும் சேர்த்துட்டார். உப்பு சாரமற்று போனால் என்ன செய்யப்படுமா? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் பிரதர் என்னை யாருமே மதிக்கிறது இல்ல. நான் அவங்களுக்கு சொல்லுகிற சின்ன ஆலோசனை, உப்பாயிருங்கள். கொஞ்சம் உப்பை இன்க்ரீஸ் பண்ணிக்கப்பா. பி சால்ட்டி, பி சால்ட்டி. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உன்னை மதிக்க மாட்டான் என்று சொல்லுவதற்கு அவங்களுக்கு தடை இருக்காது. உங்களை மதிச்சுதான் ஆகணும். அப்படி மதிக்காம போகிறான்னா அல்லது மிதிக்கிறான்னா முதல்ல செக் பண்ண வேண்டியது, எனக்குள்ள உப்பு குறைஞ்சிருக்கோ. பக்கத்துல இருக்க பைய பிடிச்சு கேளுங்க, உங்களை எல்லாரும் மதிக்கிறாங்களா அல்லது மிதிக்கிறாங்களா? என்னைய பார்த்து அங்க கேக்குறீங்க பாத்தீங்களா? அதான் வாயன. அங்கே பக்கத்திலேயே பார்த்து கேளுங்க, உங்களை மதிக்கிறார்களா அல்லது மிதிக்கிறார்களா? மிதிக்கிறாங்கன்னு சொன்னா சொல்லுங்க, உப்பு கொஞ்சம் சேர்த்துங்க பிரதர், கொஞ்சம் உப்பா இருங்க பிரதர், கொஞ்சம் சால்டிஸ்னஸ் சாரமாகி கொள்ளுங்கள் பிரதர். சாரம் இல்லைன்னா யாரையா மதிப்பா? சாரம் இல்லைன்னா தூக்கி வெளியத்தானே போட வேண்டும். அதனால தானே தமிழ்நாட்டில் சொன்னாங்க, உப்பில்லா பண்டம். பக்கத்துல இன்னொரு தடவை லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பி கேளுங்க, நீங்க எந்த கேட்டகரி? நீங்க எந்த கேட்டகரி ஐயா? நீங்க எந்த கேட்டகரி? ஹல்லேலூயா. லிசன், கர்த்தர் உன்னையும் என்னையும் ஒரு பெரிய நோக்கத்தோடு உன்னை உபயோகப்படுத்த வேண்டும் என்று இந்த உலகத்தில் உருவாக்கி இருக்கிறார். இந்த வார்த்தை நீங்கள் அடிக்கடி கேட்டிருந்தாலும் சில காரியங்களை தெளிவோடு கூட பேசும்படியாக ஆவியானவர் என்னை ஏவுகிறபடினாலே நான் அதை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நான் உங்களுக்கு படித்துக் கொடுக்கும் வண்ணமாக I am a teacher today. என் கையில இருக்கிறது என்ன? பென்சில். இது தெரியாதவர்கள் உலகத்தில் இருக்கவே முடியாது.
இது பென்சில். இந்த பென்சில் தன்னுடைய கதையை உங்களுக்கு சொல்ல போகிறது. இன்றைக்கு வேதத்தில் இருக்கிற எந்த ஒரு கேரக்டரையும் எடுத்து நான் பேச போகல. I am going to talk from this pencil. எல்லாம் நல்ல துடிப்புள்ள வாலிபர்களாக இருக்கிறபடினால சில நேரங்கள்ல ஆமையா பேதுரு குறித்து எங்களுக்கு தெரியாதா, ஏசாயாவை குறித்து எங்களுக்கு தெரியாதா, தாவீதை குறித்தும் கோலியாத்தை குறித்தும் நாங்கள் கேட்டதெல்லாம் ஏராளம் ஐயா, அதனால நீர் என்ன புதுசா சொல்ல போகிறீர் அப்படின்னு சொல்லி வந்திருப்பீங்க. அதனால நான் இன்னைக்கு பைபிள்ல இல்லாத ஒரு கேரக்டர் உங்க முன்னால கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா பைபிள் கேரக்டர் பார்த்து 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 கேட்டு கேட்டு காது கை எல்லாமே புளிச்சு போச்சுது. So I am going to bring a new character before you. இந்த பென்சில் தன் கதையை சொல்லும் போது ஒருவேளை உங்க கதையா இருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த பென்சில் உங்களுடைய தன்னுடைய கதையை சொல்லும் போது இது உங்க கதையா நிச்சயமா இருக்கும். இங்க யார் இந்த கதைக்கு தப்பி போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் ஒரு பென்சில் கொண்டு வராம கொஞ்சம் பென்சில் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பென்சிலை உண்டாக்குன ஃபேக்டரியில அந்த பென்சில் தயாரித்த அந்த தயாரிப்பாளர் இதை ஒரு பாக்கெட்ல போட்டு எங்க அனுப்புறதுக்காக இதை தயாரித்தார்? நல்ல கவனிங்க, எங்க அனுப்புறதுக்காக இதை தயாரித்தார்? For the world, for the market. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க மார்க்கெட்டுக்காக தயாரிக்கப்பட்டவர்கள். நிறைய பேருக்கு இந்த உண்மையே தெரிகிறது இல்லை. இவங்க எல்லாம் இந்த 4 சுவருக்குள்ளதான் அமக்களமான அல்லேலூயா. We are not made for these 4 walls. இது ஒரு ஃபேக்டரி, அவ்வளவுதான். இங்க ஃபேக்டரியில தயாரிக்கிறாங்க, அவ்வளவுதான். நான் நேற்றையே சொன்னேன், சபை அநாதை இல்லம் அல்ல. சபை ஒரு ஆர்ஃபனேஜோ ஒரு அசைலமோ ஒரு ஆசிரமோ இல்லை. நிறைய சபைகள் ஆசிரமமா மாறிடுச்சு. No, I will strongly stand against such a thought. அதற்கு விரோதமாக நிற்கிறவன் நான். சபை ஒரு ஃபேக்டரி, ஒரு ஃபேக்டரி. அது உருக்கும் இடம், அது உருவாக்கும் இடம், அது உருவாக்கும் இடம். உருவாக்கி இங்கேயே அடுக்கி வைக்கிறதற்கு அல்ல, உருவாக்கி அனுப்புகிறதற்காக தயாரிக்கப்படுகிற இடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சின்ன பையனா இருக்கிறதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு பென்சிலை ரொம்ப மிகவும் விரும்பி நான் உபயோகப்படுத்துகிறேன். என்ன பெரிய உங்களுக்கு தெரியுமா? என்னதில்ல நட்ராஜ். ஓ, யூ ஆர் ஆல்சோ ஃபேவரட் ஆஃப் நட்ராஜ். ஓஹோ, இந்த நடாத ராஜனை, நட்டராஜனை, இந்த நடராஜனை, இந்த நடராஜன் கம்பெனியுடைய ஓனர் எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ ஹிம், ஐ டோன்ட் நோ தி ஓனர். ஆனால் அவர் இந்த பென்சில் இடத்துல இப்படி பேசியிருப்பார் என்றால் ஒருவேளை இப்படி பேசியிருப்பார். நல்லா கவனிங்க, இந்த பென்சில் நட்ராஜ் கம்பெனி கெயின், நட்ராஜ் கம்பெனியில உருவாக்கப்பட்ட இந்த பென்சில் மேல சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கும். எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரியாது. நான் டூல் டிசைனரா இருந்தபடினால, இன்ஜினியரிங் படிச்சதுனால, எங்களுக்கு அப்பொழுதே சொல்லிக் கொடுக்கப்பட்டதுனால எந்த பென்சில் வாங்கினாலும் நாங்க முதல்ல பிராண்ட பார்க்கறது உண்மைதான், நட்ராஜ். அதுக்கு அடுத்தால பக்கத்துல ஒண்ணு பார்ப்போம். அது என்னன்னு சொல்றேன். நீங்க போய் பார்த்தீங்கன்னா HB அல்லது 2H அல்லது சிங்கிள் H அல்லது 3H அப்படின்னு போட்டிருக்கும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. என்னன்னா HB பென்சிலை எதுக்கு உபயோகப்படுத்தணும், அல்லது 2H எதுக்கு உபயோகப்படுத்தணும், 3H எதற்கு உபயோகப்படுத்தணும் என்று ஒரு ஓவியனை கேட்டால் அவன் சொல்லுவான், இந்த பென்சிலை இந்த காரியத்திற்கு உபயோகப்படுத்த வேண்டும். ஒரு டிராயிங் டிராஃப்ட்ஸ்மேனை கேட்டால் அவன் சொல்லுவான், இந்த காரியத்திற்கு. சோ கம்பெனியில இருந்து வரும்போதே இது இந்த காரியத்திற்காக என்று என்ன செய்யும், முத்திரை போட்டு தான் உலகத்துக்கு அனுப்புவார்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து கேளுங்க, ஆண்டவர் உங்களை உருவாக்கி இருக்கிறாரா? அப்படி உருவாக்கி இருந்தார்னா என்ன முத்திரை போட்டு அனுப்பி இருக்கிறாரு? பிரதர், எங்களுக்கு இன்னைக்கு தானே தெரியும் HB 2H எல்லாம் அடிப்பாங்கன்னு. அதுதான் வேதனை. ஏன்னா நிறைய சபையில இது என்னத்துக்கு உபயோகப்படும் சொல்லி கொடுத்ததே இல்லை.
உருவாக்கினார்கள். ஆனால் எதற்காக உருவாக்கினார்கள் என்று அவர்களுக்கு சொல்லாதபடியினால் தான் எல்லா பென்சிலும் ஒரே இடத்துல இருக்குது. இங்க கோடவன் நிறைஞ்சிருக்குது. உலகத்துல எழுதுறதுக்கு பென்சில் இல்லையே, பென்சில் இல்லையே, பென்சில் இல்லையேன்னு அங்க ஒரு சத்தம் கேட்குது. நல்லா கவனிங்க. This pencil will tell you thousands of stories. ஆயிரக்கணக்கான உண்மைகளை இது சொல்லும். ஆனால் இது சொல்ல போகிற சில விசேஷமாக I read this parable recently and I enjoyed it. I wanted to share with you. இதை நான் சமீபத்தில் படித்தேன். இது எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்த ஒரு சின்ன பேரபிளை கொடுத்திருந்தார்கள். அதையே உங்களுக்கு பேசுவதென்று நான் தீர்மானித்திருக்கிறபடினால நான் பேசுவதற்கு வாஞ்சிக்கிறேன். இதை பேக் பண்ணும்போது இந்த ஓனர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இதை உருவாக்கின மனிதன் என்ன சொல்லுவார் தெரியுமா? உருவாக்கின ஃபேக்டரியில இருக்கிறவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? பென்சிலே நீ எங்க போகிறாய்? உலகத்துக்கு போகிறாய். எங்க போகிறாய்? உலகத்துக்கு போகிறாய். நீ ஆகையினால குறைந்தபட்சம் 5 காரியங்களிலாயிலும் கவனமாயிருக்க வேண்டும். எத்தனை காரியங்களில் கவனமாயிருக்க வேண்டும்? குறைந்தபட்சம் 5 காரியங்களிலாயிலும் கவனமாயிருக்க வேண்டும். நீ உலகத்துக்கு போகிறாய், நீ உலகத்துக்கு போகிறாய், நீ உலகத்துக்கு போகிறாய். உடனே இந்த பென்சில் சொல்லுது, நான் என் உருவாக்கினவர் இடத்திலேயே தான் இருப்பேன். என்னை எங்கே உருவாக்குகிறார்களோ அங்கேதான் நான் இருப்பேன். அப்படி என்று சொன்னால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? முதலாளிக்கு நட்டம். பக்கத்துல சொல்லுங்க, உங்களால ஆண்டவருக்கு லாபமா நஷ்டமா? கேளுங்க. நான் உருவாக்குற இடத்துலயே இருப்பேன் அப்படின்னு பென்சில் சொல்லிச்சுன்னா யாருக்கு நஷ்டம்? உருவாக்குனவனுக்கு நஷ்டம். நிறைய பேர் நான் போக மாட்டேன், நான் உலகத்திற்குள் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருந்து யெகோவா தெய்வமாம் என்று பாடிக்கொண்டே இருப்பேன் அப்படி என்று சொன்னால் உங்களை உருவாக்குனவருக்கு என்னது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பிரதர், எங்களால ஆண்டவருக்கு நஷ்டமா இருக்கலாம், பாஸ்டருக்கு லாபம் பிரதர். ஐ எம் சாரி பாஸ்டர்ஸ். Okay. I am not here to attack anyone, but this is a fact. This is a fact. ஒரு சகோதரனை ஆண்டவர் தெளிவாக வட இந்தியாவுக்கு அழைத்தார். அவர் அழைத்த போது அவருடைய போதகரிடத்தில் ஆலோசனை சொல்ல போது அவர் சொன்னார், பிரதர், உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? நடந்ததை சொல்றேன், ஆலை மண்ணா நிறுத்த முடியும். அவர் கேட்டார், என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு எவ்வளவு நாள், நான் எவ்வளவு, நீங்களே சொல்லியிருக்கீங்க, ரொம்ப ஞானமா நடந்துக்கிறீங்க, ஞானமா இப்போ மூளை இருக்கான்னு கேட்குறீங்க. எப்படி ஐயா இந்த சபையை விட்டு நீ போகலாம்? நீர் போயிட்டீங்கன்னா 600 ரூபா யார் நசம் வாங்க கொடுக்குற? அந்த மாதிரி ஆளை பிடிச்சு விட்டுட்டு போறோம். I can show you the letter. I can show you the letter as a proof. Listen. நான் உலகத்துக்காக தயாரிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? அவர்கள் மாத்திரம் கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். Okay, you are made by him, but to be used by the world, by the market, by a child, by a factory man, by an electrician, by a carpenter, by a CEO. ஒரு பெரிய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீஸ்லயும் இது போய் உட்காரலாம், அல்லது எல்கேஜி படிக்கிற பிள்ளையினுடைய கையிலையும் போய் உட்காரலாம், அல்லது கார்பெண்டர் கையிலையும் போய் உட்காரலாம், அல்லது எலக்ட்ரீஷியன் கையிலையும் போய் உட்காரலாம். எப்படியானாலும் இது தயாரிக்கப்பட்டது உலகத்திற்காகவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. This is a basic truth. இதை மறந்து போக வேண்டாம். நானும் நீங்களும் சபை என்கிற காரியாலயத்திலேயே, சபை என்கிற அந்த தொழிற்சாலையிலேயே, சபை என்கிற காரியத்திலே ஒரு பெரிய நோக்கத்தோடு அழகாக வர்ணமிட்டு, அழகாக பெயரிட்டு, அழகாக முத்திரையிட்டு அனுப்பப்படுவதற்காக தயாரிக்கப்பட்டவள். Everyone, whoever it may be, everyone in the church is being prepared, get ready so that they can be sent out to the world. If the church fails to attend